என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதன் கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் வருகின்ற இந்த நேரம் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் இந்த விஷயத்தை மட்டும் உன் வாழ்க்கையில் இன்று நீ தவிர்த்து விடாதே. உனக்கு நடக்கும் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை நான் முன்கூட்டியே எச்சரித்து உன்னை அதிலிருந்து தப்பிக்கச் செய்ய வந்திருக்கிறேன். நூலிலையில்தான் இது நடக்கும் என்பது உண்மை. ஏனென்றால் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாற்றும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த பிரச்சனைகள் இருக்கிறதே என்று சொல்லி நீ கலங்கிவிட நான் நிச்சயமாக உனக்கு எதையும் சொல்லி வருத்தப்பட வைக்க வரவில்லை. நீ எல்லாவற்றையும் நினைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் உன்னோடு வந்திருக்கிறேன். எதையுமே கடந்ததுதான் ஒரு வாழ்க்கை எனும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நீ வர வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டி நீ வர வேண்டும். உனக்கே என்று நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் இருக்கும் இந்த காலத்தில் உன்னை தாண்டி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு தள்ளிவிட்டது கிடையாது. எதுவானாலும் நடக்கட்டுமே, நம் பிள்ளைக்கு நம் வாழ்க்கையை பற்றிய தெளிவு பிறக்கட்டுமே என்றுதான் நான் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து நிற்கிறேன். உனக்காக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உன்னோடு கைகோர்த்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் சொல்கின்ற எல்லாமும், உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு நடத்துகின்ற எல்லாமும் இனி எந்த பொழுதிலும் உனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விஷயங்களை எல்லாமும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து சொல்வதை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முதல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் பட்ட கஷ்டங்களும் பாடுகளும் இனி என் பிள்ளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வாய். தாயினுடைய அன்பு நமக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே நம்மால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நாம் அதிகமாக இந்த வாழ்க்கையில் பக்குவம் அடைந்து விட்டோம் என்பதுதானே அர்த்தம். அதிகமாக இந்த வாழ்க்கையில் நாம் நம்மை தேற்றிக் கொண்டோம் என்றுதானே அர்த்தம். எது நடந்தாலும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் உனக்குரிய சந்தோஷத்தோடு நான் உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வருவேன். பிரச்சனைகள் இல்லாத நிலையை மாற்றி உன்னை நல்வழிப்படுத்துவேன். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவத்தை நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் எதையாவது யோசித்து மனம் வருத்தமடைவதை விட்டுவிட்டு நடக்கும் விஷயங்களோடு நமக்கான நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள நம்மை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லை என்றெல்லாமும் நினைத்து
ஒருபோதும் கலங்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேச துடிக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை தெளிவாக மாற்றும்படி பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்கான ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவதும் தனக்கான ஒரு விஷயத்தில் தன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கலங்குவதுமாக இனி இருக்க வேண்டாம். எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும்படி நான் இருந்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் நடத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேற்றுவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது எல்லாமும் போதும். இனி எதையுமே என் பிள்ளை நீ எதிர்கொண்டு பக்குவமடைய வேண்டும். அந்த அளவிற்கு இந்த தாயும் உன்னை நல்லபடியாக வழி நடத்தி இருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் தெய்வம் உனக்கு என்ன சொல்லி விடுகிறது என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்ட இடத்தில் நின்று எதையும் நாம் நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தோஷத்தையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை அனுபவிக்க பழகினால்தானே துன்பங்கள் எல்லாமும் மிக விரைவாகவே உன்னை விட்டு விலகி ஓடும். உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும். எதையும் இனி எப்பொழுதும் உன் மனதில் நினைத்து ஏங்கி நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நிச்சயமாக உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கத் தொடங்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கலாம். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சோதனைகள் உன் மனதில் ரணத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது எல்லாமுமே உனக்கு நடக்கவிருக்கின்ற பல விஷயங்கள் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடனிருப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருப்பது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதனையும் நீ கவனத்தில் கொண்டு சரியாக வாழ்ந்திட வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் இனி உனக்கு நடப்பதை விட உன் சந்தோஷமான ஒவ்வொரு விஷயங்களும் சந்தோஷமான உன்னுடைய ஒவ்வொரு மனநிலையும் இனி உன்னை கவனமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சரியான நேரத்தில் எல்லாமும் தெளிவாக கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தெளிவுபடுத்தும் காலம் இது. உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் புரிய வைக்கும் நேரம் இது என்பதனை நீ மறக்காது. என் பிள்ளை, எதையுமே யோசித்து நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதை என்றும் என்றென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற நிலைகளை எல்லாமும் யாரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. உனக்கு எது சரி எது தவறு என்று நான் எடுத்துச் சொல்வேன். உன்னோடு நின்று நான் எதையுமே உனக்கு கொடுத்து உதவுவேன் என்பதனையும் நீ மறக்காது. என்னதான் வாழ்க்கை நமக்கு ஒரு பயத்தை கொடுத்திருந்தாலும் கடைசியில் ஒரு நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கைதான் நமக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கை நமக்கென கொடுத்திருப்பதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. என்னதான் நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் இருந்திருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாமே மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாமே தேற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா?
இனி எல்லாமும் நமக்கு நல்லதாக நடக்கும்படி வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல நிலையிலிருந்து நான் உனக்கு சொல்லிவிடுவது என்றும் என்றென்றும் உன்னை சரியாக முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளையே, அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதில் நின்று உனக்கு பேச துடிக்கும் பல விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக அறிமுகப்படுத்தும். யாரால் நமக்கு என்ன நடந்தது, யார் நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தினார்கள் என்பது எல்லாமும் நமக்கு ஒரு புரிதலை இனிமேல் கொடுக்கட்டும். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து நீ மனம் கலங்காதே. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து நீ எப்பொழுதும் மனம் வேதனைப்பட்டு நிற்காதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு தரும் இந்த காலமும் இந்த மாற்றமும் இனி உன்னையே உனக்கு நிச்சயமாக யாரென்று சொல்லிக் கொடுப்பது போல எந்த பொழுதையும் நாம் நல்ல பொழுதாக கடந்து வர வேண்டும் என்பது உனக்குள் இருக்கும். எந்த ஒரு பொழுதையும் இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது நம் மனதிற்குள் நிச்சயமாக நிற்கும். ஆசைப்பட்டது ஒன்று நம் வாழ்வில் நின்று நம்மை கட்டாயமாக விரும்பியதை பெற்று கொடுத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட துன்பங்களும் துயரங்களையும் நான் அறிவேன். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களையும் நான் அறிவேன். இனி ஒவ்வொன்றாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுதும் சரி, நீ எல்லா சூழ்நிலையையும் புரிந்து தெரிந்து இனிமேல் வாழ்ந்திடுவாய். வாழும் நாட்கள் இனி உனக்கு சொர்க்கமாக தோன்றும். இத்தனை நாளும் இதையெல்லாமும் கடந்து நீ இருந்தது போதும். இனி உனக்கு நடப்பதில் நீ உன்னை முதலில் புரிந்து கொள். ஆபத்து எங்கிருந்து வரப்போகிறது என்று நீ யோசிக்கலாம். உன்னை தேடி வருகின்ற ஆபத்து அப்படி உனக்கு என்ன கொடுக்குமோ என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு மிகச் சரியான ஒன்றை கொடுத்து விட வேண்டும் என்பதில்தான் நம் எண்ணம் இருக்கிறது. ஏதாவது ஒன்றை நமக்கு சரியாக நடத்திவிட வேண்டும் என்பதில்தான் நம் தெளிவு இருக்கிறது. எந்த ஒரு தருணத்திலும் நாம் சரியாக இருக்கிறோம் என்றாலும் கூட பிரச்சனைகளை கொடுக்கின்றவர்கள் அந்த பிரச்சனைகளை கொடுப்பதற்கு ஒரு நொடி பொழுதும் யோசிப்பதில்லை. பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு இவர்கள் ஒருபொழுதும் இரக்கப்படுவதில்லை. எல்லோரையும் மனம் வருத்தமடைய செய்ய இவர்கள் ஒரு நொடி பொழுதும் யோசிப்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். எல்லாரையும் உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியும்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான பல அதிசயங்களும் நடக்கட்டும். என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க வருகிறேன் என்பதனை எல்லாமும் கடந்து உனக்குள்ளும் ஒரு தெளிவு பிறக்கட்டும். உன்னோடு நான் சொல்லச் சொல்ல அத்தனை விஷயங்களிலும் உனக்கான புரிதல் ஒன்று நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. எந்த காலமும் இனி உனக்கான ஒரு மாற்றங்களோடு உன்னை உருவாக்குவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கே என்று எதையும் நடத்துவதையும் நீ கலங்காமல் கண்டு விடுவாய். வேண்டும் என்றே சோதிக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் நிச்சயமாக இனிமேல் கண்டு கொண்டோமானால் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் உனக்கு ஒரு தெளிவும் தீர்வும் கிடைக்க பெறுவாய். ஒரு பேரதிர்ஷ்டம் ஒன்றை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். அந்த அதிர்ஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என்னவாகும் இனி உன் வாழ்க்கையில், உன்னை தொடர்ந்து இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு எப்பொழுதும் சரியாக உணர்த்துவேன். எதிர்பாராத விஷயங்களும் கூட இனி உனக்குள் நல் மாற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கே நான் காண்பித்து கொடுப்பேன். என் பிள்ளையினுடைய மனது எதையுமே கவனமாக சிந்திக்க வேண்டும். என் பிள்ளையினுடைய மனது எதையுமே தெளிவாக நினைத்திட வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உனக்கு ஒவ்வொன்றையும் முன்னிறுத்தும். ஆபத்துக்கள் வருவதை முன்கூட்டியே உனக்கு அடையாளப்படுத்தும். இந்த மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும், இந்த மனிதர்கள் பேசுகின்ற விஷயங்களும் உனக்கு புரியும்படி நான் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களிலும் தெளிவு பிறப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கும் இந்த காலங்களில் நமக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி தொடரும்படி நீ வாழ்ந்து காட்டுவாய். அதுபோன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கென வரப்போகிறது என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளோடு இனி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு சரியாக இந்த வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். சந்தர்ப்பம் உனக்கே என்று இப்பொழுது உன்னை உருவாக்கி இருக்கிறது. இந்த நேரம் உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி இருக்கிறது. இனி எப்பொழுதும் என் குழந்தைக்கு நல்லது நடக்க, நான் உனக்கு துணை இருக்க, உன் மனதில் நின்று உன்னை தேற்ற, சுற்றி வரும் ஆபத்துக்களை உனக்கு என்னவென்று உணர்த்த, நான் உன்னோடு இருந்து எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தால் அது போதும். உன்னை தெளிவுபடுத்தி கொண்டிருந்தால் அது போதும். அம்மாவினுடைய வார்த்தைகள் இன்று உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்குள்ளேயே உன்னை ஆறுதல் படுத்த வரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள்ளேயே உன்னை தேற்ற வரும் என்பதனையும் மறக்காதே. நீ நினைத்தால் இங்கு எதையும் சாதித்து விட முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். எதையுமே நீ நினைத்தால் இங்கே உனக்குள்ளேயே கொண்டு வந்து நிறுத்திவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை மிகவும் குறுகிய காலத்தில் உனக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது எனும் பொழுது அதை நீ ஒருபோதும் சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. இந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையின் பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகும். இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேற்றுவதை நீ புரிந்து கொள். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்குள் நிறுத்தும் இது போன்ற நன்மைகளோடு நீ ஆனந்தமாக இரு. இன்றைய பொழுது உன்னை சுற்றி வரும் தீமைகளையும் சரி, வேண்டும் என்றே உன் மனதை காயப்படுத்த நினைக்கின்ற மனிதர்களுக்கும் சரி, என் பிள்ளை, நீ கொடுக்க வேண்டிய பதில் உன்னுடைய புன்னகை. நீ புன்னகைத்து விட்டால் நூலிலையில் தப்பித்து விட்டாய் என்ற அர்த்தம். எங்கே அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை மிகவும் ஆர்வமாகவும் ஆவலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், அவர்களினுடைய பேசும் வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகிறது என்று தெரிந்தும் அதனை நீ ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தாய் என்றால் நிச்சயமாக நீ தோற்று கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதையுமே என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் உருவாக்கி அதனை நடத்தி கொண்டிருப்போம். இந்த நேரம் அந்த விஷயத்தை பற்றி ஒரு தவறான செய்தியை சொல்லி உன் மனதை நொறுக்குகிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ உஷாராக வேண்டுமே தவிர, அதை தவிர்த்து அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீ ஆபத்தின் பிடியில் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய சோதனையில் சிக்க வைக்க துணிந்து விட்டாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன் மனதை தெளிவாக்கும்படி உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லித் தருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எல்லாமுமே நீ நினைத்தது போல இனி நடத்தப்படும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.